அரசல் புரசலாக கடந்த சில மாதங்களாகவே விஜயின் பர்சனல் வாழ்க்கை பற்றி விரும்பத்தகாத தகவல்கள் வந்தன. அவை அனைத்தும் உண்மைதான் என சங்கீதா விஜயிடமிருந்து விவாகரத்து கேட்டு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் சொல்லிவிட்டார். டைவர்ஸ் கேட்டதை விட விஜய் மீது அவர் வைத்திருக்கும் குற்றச்சாட்டுகள் தான் பகீர் கிளப்பியுள்ளது. நடிகை ஒருவருடன் திருமணத்தை மீறிய உறவு இருப்பதாகவும் அதனால் ஏகப்பட்ட மன உளைச்சல்களை தான் சந்தித்ததாகவும் கதறியிருந்தார். இந்த விவகாரம் வெளியே வந்த பிறகு விஜயை பலரும் அடிக்க ஆரம்பித்து விட்டார்கள். அவர் வழக்கம் போல சைலண்ட் மோடுக்கு சென்று விட்டார். நேற்று முன்தினம் தஞ்சை கூட்டத்தில் கூட இதுகுறித்து வாய் திறக்கவில்லை. அதேபோல சங்கீதா குறிப்பிடும் அந்த நடிகை த்ரிஷா தான் எனவும் ஒரு தரப்பினர் அடித்து சொல்ல தொடங்கினார்கள். த்ரிஷாவும் தன் பங்குக்கு மௌனத்தையே இந்த விவகாரத்தில் பதிலாக கொடுத்தார். வழக்கம் போல சோஷியல் மீடியாவில் மற்ற விஷயங்கள் தொடர்பாக போஸ்டுகளையும் போட்டார். நிலைமை இப்படி இருக்க யாருமே எதிர்பார்க்காத வகையில் நேற்று சென்னையில் திருமண விழாவுக்கு ஒன்றாக வந்தார்கள். அவர்கள் ஒரே கலர்ச்சோனிலும் உடை அணிந்து வந்தது பல கேள்விகளை உருவாவதற்கு விதை போட்டிருக்கிறது. விஜய் இப்படி செய்திருக்கவே கூடாது என்பதுதான் பெரும்பாலானோரின் கருத்து. மனைவிக்கு விவாகரத்து கொடுக்காமல் மேற்கொண்டு வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுவது போல் த்ரிஷாவுடன் வந்துவிட்டார். இனிமேல் இவரை நம்பி முட்டுக் கொடுக்க கூடாது, தாவிக்காவிலிருந்து வெளியேறுகிறோம் என விர்ச்சுவல் வாரியர்ஸிலிருந்தே சில பதிவுகளை சோஷியல் மீடியாவில் பார்க்க முடிகிறது. இந்நிலையில் அவர்கள் குறித்து மேலும் ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. நேற்று மேடைக்கு ஜோடியாக சென்ற விஜய் த்ரிஷா மணமகனை பார்த்து மனைவியை கடைசி வரை கலங்காமல் பார்த்துக்கொள் என வாழ்த்தியதாக கூறப்படுகிறது. இதை கேள்விப்பட்ட ரசிகர்களோ சங்கீதாவை நாளுக்கு நாள் கலங்கடித்துவிட்டு இப்படி ஒரு வாழ்த்தா விஜயண்ணா என கமெண்ட் செய்து வருகிறார்கள். மேலும் பிரபல திரை விமர்சகர் ப்ளூ சட்டை மாறன் இந்த வாழ்த்து குறித்த தகவலை பகிர்ந்து அடேங்கப்பா என பதிவிட்டிருக்கிறார்.